ஹலோ அண்ணா. தம்பி சொல்லுங்கண்ணா. ஷூட்டிங் இருக்கு, வந்துடுறா. ஷூட்டா? ஷூட்டிங்டா. சரிண்ணா. கண்டிப்பா வந்துரு. அண்ணா லொக்கேஷன் அதே லொக்கேஷன் தானே? ஆமாண்டா, அங்கதான். அண்ணா எங்கண்ணா வரணும்? நம்ம மீட் பண்ணுவோம்ல, இது பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணல, அங்கே தாண்ணா? அந்த இடத்துல நான் இருக்கு, சீக்கிரம் வந்துடுறா. சரி சரி, ஓகே, வந்துடுறேண்ணா. நான் சீக்கிரமாக வந்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேண்ணா. கடைசியில் வரலன்னு சொல்லிடாத, சீக்கிரம் வந்துடு. சரி, ஓகேண்ணா. வைக்கிறேண்ணா. அண்ணா வரண்ணா. ரொம்ப பிஸியா? பார்க்க முடியல. உட்காரு, சேர் எடுத்து உட்காரு. அட ஏன்னா நீ வேற. சரி தம்பி, கரெக்டாக தெரியுமா வந்து ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பேலன்ஸ் இல்லை. ஃபோன் தானே வேணும்? தானா? யாரா எத்தனை டைம் ஃபோன் பண்ணிருக்கா? 36 டைம் ஃபோன் பண்ணிருக்கேன். எழுதி பேச மாட்டியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கார்த்திக்னு இருக்கானா, அவர் பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான். பக்கா ஃப்ராடா இருக்கானா. ஏன் அண்ணனாவோ தம்பியாவோ இருக்கலாம்ல, இல்ல அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவோ கூட இருக்கலாம்ல. நீ அப்படி தப்பா நினைக்கிற எல்லாத்தையும்? அடா நீ வேறண்ணா, அவனும் இவனும் பேசுற முறையே சரியில்லைண்ணா. அதை பார்த்துட்டு தான் நான் ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறானா. அவன் எப்பயுமே இப்படிதான். நான் ஒரு கால் பண்ண அவன் ஃபோன் எடுக்க கூட மாட்டானா. சரிடா, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஆளை பத்தி சொன்னதுக்குண்ணா, அவளை பத்தி நீ ஏன்டா போய் சொல்லி என்ன போட்டு அடிச்சுட்டு அவன் பாட்டு ஊருக்கு போயிட்டானா. விட்ரா, பசங்க பத்தி உனக்கு தெரியாதா? இன்னைக்கு அடிச்சுவோம், நாளைக்கு சேர்த்துக்குவோம். அதே நான் பேச பண்ணிருக்கீங்க. யாரா இருந்தா முதல்ல போன் எடுத்து பேசுறேன். முதல்ல போன் எடுக்காம இருக்காதீங்க. சரிண்ணா, நான் போயிட்டேன். நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிண்ணா, போயிட்டேன். தர்ஷன், தர்ஷன், உள்ள வாடா. வாடா. கார்த்திகோட ஃப்ரெண்டு தானே இவன்? ஆமாண்டா, அவன் கார்த்திக் ஃப்ரெண்டு தான். ஒரு நிமிஷம் வா, வெளியே போனோம். என்னடா ஆச்சு? எங்கடா போறோம்? அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியே போகணும்டா. ஒரு நிமிஷம் வா, போலாம். சரி வா போலாம். நான் வரல, நீங்க போயிட்டு. இவனுக்கு என்னடா ஆச்சு? நீ வா, நான் போலாம். எங்கடா போன நீ? 2 நாள் ஆளை காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. அக்கா நீங்களுமாக்கா? நான் ஷூட்டிங் போய் இப்பதான்க்கா வரேன். என்னது இப்பதான் நீ வந்தியா? உனக்கு ஒன்றும் தெரியாதா? இல்லக்கா, எதுவுமே தெரியாது. அப்படிங்க என்னதானே நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அவன் உனக்கு எதுக்கு கால் பண்ணான்னு தெரியுமா?
ஹலோ அம்மா, சொல்லுடா. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அம்மா. என்னடா திடீர்னு நைட் டைம்ல கால் பண்ணி பேசலாமான்னு கேக்குற? கொஞ்சம் பேச முடியுமா? சொல்லுடா, பேசலாமே. என்ன விஷயம்? ஆமாம், நீ சண்டே எங்கே இருந்தா? என்னடா இப்படி கேக்குற? நான் வீட்ல தான் இருந்தேன். இல்லை, உண்மையை சொல்லு. டேய், நான் வீட்ல தான்டா இருந்தேன். உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனே, நீ மறந்துட்டியா? இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளியே ஒன்று பார்த்தானா. யார் பார்த்தா? பேர் சொல்லு. அதான் சொல்லுவேனே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன். உனக்கு தான் ஊரெல்லாம் ஃப்ரெண்ட் ஆச்சே. பேர் சொல்லு. அதான் உனக்கு தெரியுமே, தர்ஷனு. யாரு? தர்ஷன் என்ன பார்த்தானாமா? ஆமாம், அவன் தான் சொன்னான். அவன் சொன்னதை நம்பி நீ என்கிட்ட கேள்வி கேட்குறியா? ஏய், அப்படி இல்லை. இப்போ என்ன சந்தேகப்படுறியா? ஏய், அப்படிலாம் இல்லை. அவன் எப்பயும் என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். இப்போ நான் தான் பொய் சொல்றேன். உன் ஃப்ரெண்டு தான் உண்மையை சொல்றான். அப்படிதானே நீ சொல்ல வர? இப்போ நீ யார் சொல்றத நம்ப போற? ஏய் சி, போன விடா, பேசாத. இதுக்கு மேல ஃபோன் பண்ணினா மரியாதையே இருக்காது. ஹலோ அம்மா, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ. என்ன தங்கச்சி ஃபோன் பண்ணியிருக்க? ஹலோ அண்ணா, கேக்குதாண்ணா? சொல்லுமா. அண்ணா என்னண்ணா பண்றீங்க? இல்லைம்மா, தான் இங்கே வீட்டில். அண்ணா, உங்களுக்கும் அம்முக்கும் சண்டைன்னு சொன்னாண்ணா, என்னண்ணா ஆச்சு? இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு அவளை பற்றி ஒரு விஷயம் சொன்னான். இல்லை, அது என் மனசில் வைக்காம நான் அவள்கிட்ட கேட்டேன். அவன் என்னை சந்தேகப்படுறான்னு கேட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேண்ணா. அதுக்குள்ள உங்க ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா உங்களுக்கு தெரியாம பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? என்னம்மா சொல்கிற? இது ஏம்மா என்கிட்ட முன்னாடியே சொல்ல? இல்லண்ணா, உண்மை என்னன்னு தெரியாம சொல்லக்கூடாது அண்ணா. அண்ணா, என்கிட்ட அவங்க 2 பேரோட போட்டோஸும் இருக்கு. அனுப்பிச்சு. சரிம்மா, நீ அனுப்பு, நான் பார்க்குறேன். இந்த பையன் கூட சுத்தும் போது தான் உங்க ஃப்ரெண்டு பார்த்துருக்காரு. இவ்வளவு தூரம் பிரச்சனையா போகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க அவசரப்பட்டு வர அடிச்சிட்டீங்க. நான் சொல்லலான்னு இருந்தேன், அவர் முன்னாடி வந்து சொல்லிட்டாரு. எதை பத்தி யோசிக்காதீங்க, நான் காலையில வாங்கிட்டேன். சரிம்மா, நீ வை, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ மறக்காமல் அனுப்பிச்சி விடு. டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you are calling is either switched off or not reachable at the moment. Please try later. இவன் என்னடானா யார் தப்பானவன்னு சொல்கிறான். ஆனால் அவன் தப்பே பண்ணலன்னு சொல்கிறான். நான் வேற அவனை அவசரப்பட்டு வேற அடிச்சிட்டேன். இப்போ இவன் நான் முக்கியமா அம்மா முக்கியமான்னு கேட்குறா. இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி நேரில் போய் பேசணும். நாளைக்கு முதல் வேலை கிளம்புறோம். ஆமாம், சண்டே நீ எங்கே இருந்தா?
என்னடா இப்படி கேக்குற நான் வீட்ல தான் இருக்கேன். உடம்பு சரியில்லையா? இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளியே உன்னை பார்த்தானா? யாரு? தர்ஷன் என்ன பார்த்தானப்பா? இப்போ என்ன சந்தேகப்படுறியா? இப்போ நீ யார் சொல்றத நம்ப போற? போன விட பேசாத. இதுக்கு மேல போன் பண்ணினா மரியாதையே இருக்காது. அவனை எதுக்கு கால் பண்ணா தெரியுமா? இப்போ என்ன சந்தேகப்படுறியா? மச்சான், உட்கார. ஃபீல் பண்ணாத, ஒரு 2 நிமிஷம் இரு, நான் போய் 2 மட்டும் எடுத்துட்டு வரேன். டேய் மச்சான் மன்னிச்சாரா, நீ ஃபோன் பண்ணிக்கும் போது நான் ஃபோன் எடுத்து பேசியிருக்கணும்டா. நான் பேசாமல் விட்டது இவ்வளோ பெரிய தப்பாக போகும் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல மச்சான். இவ்வளோ பெரிய குற்ற உணர்வாக நீ அதை வாழ வச்சுட்டேன். நான் மன்னிச்சாரா. கோவம் இருந்தாலும் கால் பண்ணா என்னன்னு கூட கேட்க மாட்டியா? ஒரு 10 நிமிஷம் ஆகுமாடா பேசுறதுக்கு, அதுக்கு கூட உனக்கு டைம் இல்ல. கடைசியா அவன் உனக்கு தான் கால் பண்ணிருக்கான். கடைசியாக அவன் எனக்கு தான் கால் பண்ணியிருக்கான். அப்பயே நான் எடுத்து பேசியிருக்கலாம். அப்புறம் பேசிக்கலாம்னு நினச்சி இவ்வளோ பெரிய தப்பாக போகும் நான் நினச்சி கூட பார்க்கல. வேணும்னு பண்ணலடா, என்ன மன்னிச்சர்றா. நேரம் காலம் போலதான் நட்பும். நேரம் காலம் எப்படி போனா திரும்பி வராதோ அதே போலதான் நட்பும். அதனால் யாரும் யாரையும் எதற்காகவும் அலட்சியம் செய்யாதீர். அலட்சியம் செய்யும் நபர்களுக்கு இப்படம் சமர்ப்பணம்.